என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனேசே. இன்றைக்கி நான் ஒரு சிவன் ஸ்தலத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். தலைமுறை சாபம் நீக்கும் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வர் ஸ்தல புராணம். ஒருத்தர் தலைமுறை சாபத்தால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னாக்க அவள் நிச்சயமாக தஞ்சாவூரில் இருக்கிற திருவிடைமருதூரில் உள்ள மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டால் சாபம் நீங்கும் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்லியிருக்கு. மனுஷனாக பிறந்த எல்லாருமே வசதியோடு வாழறது கிடையாது. ஒரு சிலர் பிறக்கும் போதிலிருந்தே இப்போ சாகிற வரைக்கும் நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஒரு சிலர் பிறந்ததுலேருந்தே வறுமை தான், அவளுக்கு போகிற வரைக்கும் வறுமை. ஒரு சிலர் திடீர்னு பணக்காரனாரா, ஒரு சிலர் திடீர்னு ஏழையாக போகிறா. இதெல்லாம் இயல்பாக அப்படியே நடந்துட்டு இருக்குது. எல்லாம் அவனோட வேலை. இது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியில் மட்டும் இல்லை. திருமணம் லேட்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பேர் கிடையாது. சிலர் கல்யாணம் ஆறுது தம்பதிகள் பிரிஞ்சு போய்டுற பிரச்சனையால். இந்த மாதிரி இருக்கிறத, இந்த மாதிரி மனித வாழ்க்கையில் ஏற்படும் துன்பம் முன்னோர்களின் சாபத்தால் ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறார். முன்னோர்களின் சாபம், பிரம்மகத்தி தோஷம், இது எல்லாம் போகணும்னாக்க இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய கோவில் எது? ஒன்று தான் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில் தான். இந்த சிவாலயம் 1200 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவிலில் தலவிருட்சம் என்ன தெரியுமோ? மருத மரம். தலவிருட்சமாக இந்தியாவிலேயே 3 கோவிலில் மட்டும்தான் மருத மரம் இருக்குது. ஒன்று வடக்கே ஸ்ரீசைலம் என்கிற வடமருதூர், தெற்கே திருநெல்வேலி புடார்சுனம் என்கின்ற திருப்புடைமருதூர், 3வது இந்த திருவிடைமருதூர் தான். இந்த கோவிலில் 3 பிரகாரம் இருக்குது. அந்த 3 பிரகாரத்தையும் பிரதட்சணை பண்ணினா ரொம்ப விசேஷம். அவ்வளோ ஒரு விசேஷமாக வெளிப்பிரகாரத்தை மட்டும் பிரதட்சணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அஸ்வமேத யாகம் பண்ணினா பலன் நமக்கு கிடைக்கிறது. 2வது பிரகாரத்தை பிரதட்சணம் பண்ணினாக்க சிவபெருமான் குடியிருக்கும் கைலாச பர்வதத்தையே பிரதட்சணம் பண்ணின பலனா. 3வது பிரகாரத்தை உள்ளே இருக்கிற பிரகாரத்தை பிரதட்சணம் பண்ணினாக்க அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது. இதோட கதையை சொல்கிறேன். இப்போ ஒரு தடவை சாயந்தரம் இருட்டி போயிடுத்து. பாண்டிய நாடு ராஜா வரகுணன் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கான். அப்போ வர வழியில் ஒரு பிராமணர் தூங்கின்னு இருக்கார். அது அவனுக்கு தெரியாது, ஏன்னா இருட்டு. குதிரையோட காலில் மிதிப்பட்டு அந்த பிராமணன் செத்து போய்டுறான். இது வரகுண பாண்டியனுக்கு தெரியவே தெரியாது. இது தெரியாமல் செஞ்ச தவறு. இருந்தாலும் அந்த பிராமணனோட ஆவி அவனை பிடிச்சி நொடுத்து. அவனுக்கு பிரம்மகத்தி தோஷமும் வந்துடுத்து, அவனோட ஆவியும் அவரை பிடிச்சி விடுத்து. வரகுணன் ஒரு பெரிய சிவபக்தன். அவன் மதுரைக்கு போய் சோமசுந்தரட்டக்க வேண்டிக்கிறான். அப்போ பாண்டியனோட கனவுல தோன்றி வரார், சோழ நாட்டில் இருக்கிற திருவிடைமருதூர் போய் வழிபாடு பண்ணு, உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போய்டுறார். மன்னன் யோசித்தான், எப்படி எதிரியான சோழ நாட்டுக்கு போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயமே பாண்டிய நாட்டு மீது சோழ மன்னன் படையெடுத்துட்டு வரான் அப்படின்னு செய்தி வந்தாச்சு அவனுக்கு. இந்த போரில் ஜெயிச்சான் வரகுண பாண்டியன். சோழ படைகள் எல்லாம் அவர்களது எல்லைக்கே திருப்பி விரட்டிட்டான். அப்போ திருவிடைமருதூர் கோவிலில் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போகிறான். நுழைஞ்சு மகாலிங்கேஸ்வரரை வழிபாடு பண்ணுறான். அவர் ஆலயத்துக்குள்ளே நுழையிற போதே அவரை பிடிச்சிருந்த அந்த பிராமணனோட ஆவி வெளியில் நின்றுடுத்து. அதே மாதிரி அந்த பிரம்மகத்தையும் வெளியில் நின்றுடுத்து. அது ரெண்டுமா பேசிக்கிறது. எப்படியும் வரகுண பாண்டியன் திரும்பி வரும்போது அவனை மறுபடியும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசின்னு இருக்க. அப்போ இறைவன் அசிரியா பாண்டியனுக்கு சொல்கிறார், நீ போகும்போது மேற்கு வாசல் வழியாக போ அப்படின்னு சொல்ல, அதனால் வரகுண பாண்டியனை தொட்டு இருந்த பிரம்மகத்தி தோஷம் சரியாக எடுத்து அவருக்கு.
அரசனும் பிரம்மகத்தி தோஷம் நீங்கி பாண்டிய நாட்டுக்கு திரும்பி போயிட்டான் நல்லபடியாக. பாண்டிய மன்னன் சென்றது போலவே இன்னமும் இந்த கோவிலுக்கு செல்லும் சிவபக்தாள்லாம் கிழக்கு வாசல் வழியாக போயிட்டு மேற்கு வாசல் வழியாக தான் வெளியில் வரணும். இதுவே உகந்தது, ரொம்ப விசேஷமும் கூட. இந்த ஸ்தலத்தில் உள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தி. இறைவன் மகாலிங்கேஸ்வரர் தன்னை தானே அர்ச்சனை பண்ணிட்டு பூஜா வழிகளெல்லாம் சப்த ரிஷிகள் மற்றும் உள்ள முனிவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். திருவிடைமருதூர் மார்க்கண்டேய முனிவருக்கு அவரின் விருப்பப்படி அர்த்தநாதீஸ்வரர் உருவத்தில் இந்த ஸ்தலத்தில் காட்சி கொடுத்தாராம். இந்த கோவிலில் உள்ள மூகாம்பிகை சன்னதி ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்தியாவிலேயே இந்த கோவில் ஒன்றும், அடுத்தது கர்நாடகா கொல்லூரில் மட்டும்தான் இருக்குது, 2 இடத்துல தான் இருக்குது. வரகுண பாண்டியனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கியதால், பிரம்மகத்தி தோஷமும் நிவர்த்தியானதால் இந்த கோவிலுக்கு பேர் பிரம்மகத்தி தோஷ நிவாரண ஸ்தலம் அப்படின்னு பேர். இங்கே 4 வீதி இருக்குது. இந்த 4 வீதியிலையும் சிவஸ்தலங்கள் இருக்குது. அதால் இந்த ஸ்தலத்தை பஞ்சலிங்க ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறார். திருவிடைமருதூரில் போனாக்க காசிக்கு போனதுக்கு சமமாக அப்படின்னு சொல்கிறார். இங்கே இருக்கிற சொக்கநாதர் ஆலயத்துக்கு தனி பெருமையே உண்டு. என்னன்னாக்க மழை இல்லாத சமயத்தில் மக்கள்லாம் வறட்சியால் ரொம்ப கஷ்டப்படுவாள். அந்த சமயத்தில் மேகராக குறிஞ்சி பண்களில் அமைந்த தேவார பதிகங்களை பாராயணம் செஞ்சால் மழை பெருகும். இன்றைக்கும் அது மாதிரி அங்கே நடந்துட்டுருக்கிற அந்த அதிசயம். பரமேஸ்வரனை பற்றி சொல்லணும்னு நினச்சா சொல்லிகிட்டே போகலாம், அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த பரமேஸ்வரனை நான் இன்றைக்கி இங்கேருந்தே தியானம் பண்ணுறேன். எனக்கு மட்டும் இல்லை, லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணணும் பகவான். நன்றி, வணக்கம்.